ஹலோ ஆல், வெல்கம் டு கேம் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டூடெண்டோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பண்ணது ரகமத். இவங்க ரெட் ஹில்ஸில் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறத விட என் தங்கச்சின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ரங்கமத்து நானும் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதனால் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு அது மனசு வரல. ஓகே, இன்றைக்கி ஃபுல் த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக பீட்ஸ் யூஸ் பண்ணி மிரர்ஸ் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் பார்த்தோம். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 4-5 ப்ளவுசஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டோட பொட்டிக்கோட கேட்லாக் அப்படிங்கன்னு இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளவுசஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் இருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கி அடுத்து நம்ம த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா எல்லாருமே பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க. த்ரெட் ஒர்க்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ த்ரெட் ஒர்க் பண்ணுறதுலையும் நாங்கள் வந்து நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த ப்ளவுஸ். ஓகே, இந்த ப்ளவுஸோட ஸ்டார்டிங்கில் எப்பவும் போல் பார்டர் கொடுக்குற மாதிரி சுகர் ஜரி செயின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இங்கே ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவரை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஃப்ளவருக்கு மேலே ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் இடையில பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு கொம்பு டிசைன்ஸ் மாதிரி போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு லீஃப் ஃபினிஷிங் மாதிரி இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் அவங்க பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இடத்துல ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷிங்காக முடிச்சுட்டு இன்னும் அது நல்ல லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றியுமே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லக்கான் வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கினது வேண்டாம், எனக்கு என்னோடய ப்ளவுஸ் ஒர்க் பண்ணால் அதே டிசைனில் லக்கான் வேணும்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவ் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் மொத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கில் என்ன மாதிரி வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸ்டோன்ஸ் வச்சு எப்பவும் போல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சுகர் பீட்ஸை அந்த ரவுண்ட் சுற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரை ஒரு பாயிண்ட்டாக வச்சு மிட் பாயிண்ட்டாக வச்சு அங்கங்கே ஒரு கொடி டிசைன்ஸ் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கொடிக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் த்ரெட் ஒர்க்கு தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த பீட்ஸும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸையும் அவங்க ஒட்டின அந்த க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணது மட்டும் இல்லாமல் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்லீவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர்லாம் லொக்கேட் ஆகிருக்க இடம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு டிசைன் பண்ணி மட்டும் வேணும்னாலும் டிசைன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃப்ளவர் கொடுத்துட்டு அவங்களோட ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டில் இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பார்டரோட போதும் அப்படின்னா கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட உங்களோட நம்பரை டிசைனருக்கு கொடுத்து உங்களை பேச சொல்லுவேன். இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு வேணும், ஆனால் நான் வேறு ஏரியாவில் இருக்கேன், மதுரையில் இருக்கேன், தூத்துக்குடியில் இருக்கேன், அந்த மாதிரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசைனர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஏரியாவோ அது பக்கத்தில் எந்த டிசைனர் இருக்கிறாங்களோன்னு கேட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்டே காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ளவுஸஸை வாங்கிக்கலாம்.
வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் போய் வாங்கிக்கிற டிஸ்டன்ஸ்லேயே எங்களோட டிசைனர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு மொத்தமாக வேணும், இதே மாதிரியே ஒரு 4-5 ப்ளவுசஸ் வேணும், இல்லை எங்களுக்கு வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் எங்கள் கேட்லாக் இல்லாமல் அப்படின்னா கூட நாங்கள் அதே மாதிரி பண்ணி கொடுப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஸ்டிச் பண்ணாமல் கிளாத்தில் ஒர்க் பண்ணி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு ஃபுல் ஒர்க் ப்ளவுஸு அப்படி வேணும்னாலும் எல்லா விதமான ப்ளவுஸஸும் இருக்குது. எங்களோட கேட்லாக் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ப்ளவுஸ் வந்து ஆஃப் அண்ட் ஸ்லீவில் இருக்குது. உங்களுக்கு எல்போவாவோ இல்லை வந்து ஒரு 3/4 எல்போவுக்கு கீழேயோ வேணும் அப்படின்னாலும் கஸ்டமர் என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பண்ணி கொடுப்போம். ரகமத் கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க வேறு ஒரு டிசைனர்ஸ் கிட்ட நாங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சினாலும் மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கரெக்டான டைமில் குட் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்டர் வந்து நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ எங்ககிட்ட வாங்குறதுல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ இருக்கிறவங்க கிட்ட வாங்க போகிறதில்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபுல்லாகவே ரீசனபிளாக தான் இருக்கும். எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.